எங்கேயுமே கும்பு வைக்கக்கூடாது. தமிழ்நாடுல இருக்கிற போலீஸ கேட்கிறான் கோர்ட்டுல, ஏண்டா நீ மசூதியில இருக்கிற கூம்பை ஏன் எடுக்கலைன்னு. இப்ப அவங்க எல்லாம் ரம்சான்ல இருக்கா, கஞ்சி குடிக்கிறதுனால காதல விழுகாதுன்னு கூம்பு வச்சு ரம்சான் நோம்பு முடிஞ்ச உடனே எடுக்கிறேன். நான் எடுத்தானா? நான் கேட்கிறேன், இனிமே பாக்ஸ் எல்லாம் வைக்காதீங்க ஐயா, கூம்பு வைப்போங்க. நீ அதை எடுத்து கூட மறுநாள் நாம வைக்க மாட்டோம். ஏன்னா இந்த தேசத்துல சட்டத்தை மதிக்கிற ஒரே சமுதாயம் இந்து சமுதாயம் தான், வேற யாரும் இல்ல. இந்து சமுதாயம் ஒண்ணுதான் வளர்ந்த மனப்பான்மை உள்ளது. நான் கேட்கிறேன், எங்கேயாவது இன்னி வர ஒரு கிறிஸ்தவ ஊர்வலமோ முஸ்லீம் ஊர்வலமோ இந்து கோவில் இருக்கு அதனால அது வழியா போக கூடாதுன்னு எந்த இந்துவாவது சொல்லியிருக்கானா? நம்ம ராமகோபால் ஐயா அறிக்கை விட்டுருக்காரா? இல்ல எப்பவுமே வரம்பு மீறி பேசுற ஹெச் ராஜாவாவது அறிக்கை விட்டுருக்காரா? டிவில அதான் சொல்றான், ராஜா தாறுமாறா பேசுறார், வரம்பு மீறுகிறார்னு. நான் தேச துரோகின்னு சொன்னா இவங்க வரம்பு மீறாங்க. ஆமா, ஈவேரா என்ன சொன்னா, பெண்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. எப்படி பலகார கடைக்கு போய் விருப்பப்பட்ட பலகாரம் சாப்பிடுகிறோமோ அது போல விருப்பப்பட்ட ஆம்பளையோடு பொம்பளை இருக்கணும்னு அந்த ஆள் பேசினா அவன் பெண் விடுதலைக்காரனா இல்ல அநாகரிகமான பெருமையா கொச்சையா பேசுறவனா? இதை சொன்னா உடனே சொல்ல ராஜா வரம்பு. ஆனா நானும் அறிக்கை விட்டதில்லை, இந்து கோவில் வழியா கிறிஸ்தவர் ஊர்வலம் போக கூடாது, முஸ்லீம் ஊர்வலம் போக கூடாதுன்னு. நான் சொல்றேன், அருமை நண்பர் ராஜேந்திரன் அவர்கள் டிஜிபியா இப்ப பொறுப்பு வந்திருக்காரு. உள்ளபடியே காவல்துறை செக்குலரா பாரபட்சம் இல்லாம நடக்குதுன்னு சொன்னா 11ஆம் தேதி மெட்ராஸ்ல திருவல்லிக்கேணியில ஐஸ் ஹவுஸ் மசூதி வழியா விநாயகர் ஊர்வலம் போகணும். போனால் காவல்துறை அவன் இது யூனிஃபார்ம் போட்டதுக்கு அர்த்தம் இருக்கு. இது ஏன்னா இல்ல, இது ஆன்டி ஹிந்துஸ் இல்லையா? கட்டுப்பாடு என்னவெல்லாம் கட்டுப்பாடு இந்துவுக்கு? விநாயகர் சதுர்த்தி நீ அங்க போய் கொட்டு கொட்டப்படாது. அட எங்காவது பிறந்தாலும் கொட்டு கொட்டுவான், செத்தாலும் கொட்டு கொட்டுவான். அதை கொட்டப்படாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எதுக்கு யூனிஃபார்ம்? எதுக்கு போலீஸ்? ஹிந்து கோவில் வழியா அவங்க ஜனாத்தா போகும், சந்தனக்கூடு போகும், கிறிஸ்தவர்களோட இது போகும், உருசு. என்னைக்காவது நாங்க வேண்டாம் சொன்னோமா? அப்பா வேண்டாம் என்ன ஒண்ணா எந்த பையன் வேண்டாங்க வேணாங்க முட்டில தட்டி ஜெயில போட்டு ஊர்வலத்தை நடத்தி நம்மள சொல்லியிருக்கணுமா வேண்டாம் ஐயா? எதுக்காக இவங்க காவல்துறை, எதுக்கு இவங்களுக்கு யூனிஃபார்ம், எதுக்கு இவங்களுக்கு சம்பளம் கேட்கிறேன்னா அவங்களுக்கு கைக்கூலியா இருக்கவா, ஹிந்துக்கு விரோதமா இருக்கவா, ஹிந்துக்களை குடும்பம் பண்ணவா, ஹிந்துக்களை தொந்தரவு பண்ணவா, எதுக்காக இவங்க? அதோட மட்டுமில்ல, 5 அடிக்கு மேல வைக்கப்படாது. நண்பர்களே, விசாகப்பட்டினத்துல நேற்றுக்கு எத்தனை அடி தெரியுமா பிள்ளையாரு? 108 அடி. உண்மையா உப்பு போட்டு சோறு சாப்பிடுற உண்மை இந்தியன் சந்திரபாபு நாயுடு காரு சீஃப் மினிஸ்டர். அதனால பிள்ளையார் ஹைட்டை பத்தி உங்களுக்கு என்னையா? அதை முடிவு பண்றது ராமகோபாலஜி முடிவு பண்ண, மாநில மாரிமுத்து இருக்காரு எவ்வளவு ஹைட் அவங்க சொல்லட்டும். இவங்க யார் சொல்றதுக்கு? நீங்க எத்தனை மணிக்கு வாங்க சொல்லணும், எத்தனை மணிக்கு நமாஸ் பண்ணணும்னு போய் சொல்றீங்களா? காலையில 5 மணிக்கு குழந்தை தூங்குது, என்னா இல்லையா கும்பு வச்சு சத்தமிட்டா? சரி, வயசானவன் தூக்கம் கட்டு போயிடுது, நோயாளி தூக்கம் கட்டு போயிடுது. ஆகவே பப்ளிக் நியூசன்ஸா இருக்கிற அதை நிறுத்தி இருக்காங்களா? இனி வர நம்மள மாத்திர ஏன் கேட்கிறான்? நாம அமைதியானவர்கள். நாம எங்கேயாவது போலீஸ மோசமா பேசியிருக்கோமா? இல்ல. பாடா போடான்னு சொல்லியிருக்கோமா? ஆனா தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவன் ஜைனுலாபுதீன் எங்கிட்ட யூடியூப் இது இருக்கு, நாங்க கேசட்டே போட்டிருக்கோம், ஆவண படம் ரிலீஸ் பண்ணிருக்கு டாக்டர் சுப்பிரமணிய சாமி வந்து. அவன் சொல்றான், டேய் யாரு நம்ம ஐயாவ இன்ஸ்பெக்டர் சார் சில பேர் உடனே விஷமாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதே நம்மால எப்படி போறான் விஷமா. ஆனா அவன் எப்படி சொல்றான், டேய் நீ 20,000 பேர் இருக்க,
நான் 50 லட்சம் பேர் இருக்கேன், வெட்டி பொழந்து விடுவேன் பேசியிருக்கான். யாராவது ஒரு போலீஸ் அதிகாரி தைரியம் இருந்தா, if he is worth of his IPS, let him go and arrest him. Go and arrest him. இந்த இந்துக்களை தான் பாடுபடுத்துறாங்க. அந்த விஜயன், he should be dismissed immediately. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை பார்த்து ஒருத்தான் அவன் வந்து பேசுவானா? பேசலாமா? ஏன்னா எங்காவது ஒண்ணுமே பண்ணல, ஒரே ஒரு ரோஸ் டர்பனை கட்டிக்கிட்டு கொடியேற்றினார், அவ்வளவுதானே. அந்த டர்பன் என்ன தெரியுமா? இன்னைக்கு பலுச்சிஸ்தான்ல ஒரு கையில மோடியோட படம், we want மோடி, இன்னொரு கையில என்ன நாயின்னு சொல்லு, பாகிஸ்தானின்னு சொல்லாதே. நான் பல்லாரி போயிருந்தேன், கர்நாடகா, விகாஸ் பர்வ யாத்திரா. மோடிஜி அரசாங்கத்தினுடைய 2 ஆண்டு சாதனை பற்றி உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஒரிசா, கர்நாடகா இதெல்லாம் எனக்கு டூர் போட்டிருந்தாங்க. அங்க போன உடனே, பல்லாரி போன உடனே ஒரு மகாராஜாவோட சிம்மாசனம், இதுல உட்காருங்க. நான் சொன்னேன், நான் நாம் கி ராஜா பேரு தாயா ராஜா, அது சிம்மாசனம் இல்ல இல்ல, எங்க வழக்கப்படி உங்களுக்கு மரியாதை சொல்லு. ஒன்னு என்ன பண்ணாங்க, இந்த மைசூர் மகாராஜா டர்பன் இருக்குல்ல, அத ஒரு சந்தன மாலை எல்லாம் போட்டு மரியாதை செலுத்தி பொன்னாடை ஒட்டி, அதுவும் அந்த பொன்னாடை நம்ம போடுற மாதிரி இல்ல, அதுக்கு முக்கோண மாதிரியா வச்சு, இந்த ஸ்கவுட்ல போடுவோமே அது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லதுயா எந்திரிங்க. அது என்ன, அவங்க பாரம்பரிய முறைப்படியான டர்பன் பகடி. மோடி போட்டிருந்தது என்ன தெரியுமா? பலுச்சிஸ்தானத்தினுடைய லோக்கல் டிரெஸ், அதை மட்டும்தான் போட்டிருந்தாரு. அன்னைக்கு அதுல ரெட் போர்ட்ல கொடி ஏத்திட்டு பலுச்சிஸ்தான் பத்தி பேசினாரா? பேசல. ஆனா இன்னைக்கு பலுச்சிஸ்தான்ல என்ன நடந்து கொண்டு இருக்கு? அவன் தனி நாடு கேட்கிறான். இப்ப ஒரு கையில மோடி, he wants மோடி, அதுல இன்னொரு கையில சொல்றான் காலஸ் டாக்ஸ் நாட் பாகிஸ்தானி. அதுபடி பார்த்தா இப்ப 3 நாள் முன்னாடில இருந்து சிந்துஸ்தானம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு 4 நாடு புதுசா ஐநா சபை பட்டியல்ல வரும். அங்க இருக்கிற பஞ்சாப், சிந்து, பலுச்சிஸ்தான், நார்த் வெஸ்ட் பிராந்தியர் ப்ராவின்ஸ், அதே மாதிரி பொது சிவில் சட்டம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு விவாதம் பண்ணலாம்னு சொன்னோம். டைம்ஸ் நவுல அன்னைக்கு முஸ்லிம் சகோதரிகள், தாய்மார்கள், பெண்கள் வந்து சொல்றாங்க, 92.1% மக்கள் சொல்றாங்க தலாக் தலாக் தலாக்னு விவாதத்து பண்றது பெண்ணுக்கு அடிமைத்தனம், பெண்களுக்கு விரோதமானது, ஏத்துக்க மாட்டோம். சொல்றது யாரு? ஹெச் ராஜாவா, ராமகோபால் ஐயா, இல்ல மாநில மாரிமுத்துஜியா? இல்ல, முஸ்லிம் பெண்கள் இந்தியாவுல. அதே மாதிரி பலதார மனத்துக்கு எதிராக 91% முஸ்லிம் பெண்கள் சொல்லியிருக்காங்க. காலம் மாறிட்டு இருக்கு, ஆனா இந்த விஜயம் மாறல. மோடிஜியை பார்த்தா இவருக்கு பிரைம் மினிஸ்டரா தெரியல போல இருக்கு. அப்படின்னா நிச்சயமா இந்த ஆளு ஜமாத்துல தான் சம்பளம் வாங்குறவன். ஆகவே நண்பர்களே, இங்க இருக்கிற காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு என்னுடைய கோரிக்கை, இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மோசமா பேசினவனுக்கு முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுங்க, அவனோட யூனிஃபார்ம் சரண்டர் பண்ண சொல்லணும். பிரைம் மினிஸ்டர்னா கிள்ளுக்கரையா போச்சா? எவன் வேணா பேசுறா? அவன் ஜெயலலிதாபதியின் பேசினதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? யூ கோ அண்ட் அரெஸ்ட் ஹிம். நாங்க தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். மேடையில் இருந்தது 4 பேரு, சுப்பிரமணிய சாமி, ராமகோபால் ஐயா, நானு, காஷ்மீர் ரிலீஸ் பண்ணி ப்ரூஃப் இருக்கு. அவங்க எல்லாம் தொட மாட்டேங்கிறீங்க, அவங்க வந்தாங்கன்னா பாய்ஸ் சாப்பிடுறீங்க. எங்க ஆளை பார்த்தாக்க உடனே உங்களுக்கு தொக்கடியா பிறந்தா ஹிந்துவை பார்த்தா. ஆகவே நண்பர்களே, இந்த நாட்டில் ஹிந்து நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. தமிழ்நாடுல காவல்துறையின் அராஜகங்கள், மெட்ராஸ்ல எத்தனை இடத்துல அடி. என்ன வந்தது உங்களுக்கு? விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினா அவன் நடு ரோட்ல ஒட்டகம் வெட்டுறான், நடு ரோட்ல மாடு வெட்டுறான். தமிழ்நாட்டில் மாடு வெட்டக்கூடாது. இந்த நாட்டில்
மாடு வெட்டலாம்னு இருக்கிற ரெண்டே பெரிய மாநிலம் தான் வெஸ்ட் பெங்கால், கேரளா. ஏன்னு சொன்னா பசுவதை தடை சட்டம் நாடு முழுவதும் இருக்கு நண்பர்களே. ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல அது சட்டம் செல்லுபடியாகும்னு ஜம்மு காஷ்மீருடைய உயர் நீதிமன்றம் 6 மாசத்துக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்திருக்கு. அது செல்லுபடியாகும். எங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி கிளியர். எந்த மாநிலத்தில் பசு வதை செய்யலாம்னு விரும்புதோ அந்த மாநிலம் சட்டமன்றத்தில் இதற்கான விசேஷ சட்டம் இயற்றினாலுடைய பசுவதை என்பது கூடாது. அதனால தமிழ்நாட்டில் பசு, காளை, எருமை 3மே வதை செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது. 15 வயசுக்கு மேலாகி உபயோகத்திற்கு இல்லைன்னு சொல்லி வெட்டினரி டாக்டர் சர்டிஃபை பண்ணினால் ஒழிய எங்கேயும் யாரும் பசுவோ காளையோ வெட்டக்கூடாதுங்க. அது சட்டம். இதை இப்ப வரக்கூடிய பக்ரீத் பொழுது இப்ப விநாயகருக்கு ஹைட்டு அவரோட நம்பர் எல்லாம் நிர்ணயம் பண்ற காவல்துறை இதை தடுக்கும்னு நம்பரே தடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே ஒன்றுபட்ட இந்து சக்தி வென்று தீரும் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.